ஆபிரகாமுடைய மனைவியாய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தார். இப்ப 9வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழே அடங்கி இரு என்றார். நல்லா கவனிங்க, இந்த ஆகாருடைய எண்ணம் என்ன, இந்த ஆகாருடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் இந்த வீட்டில் இருக்கிறத வரைக்கும் நான் நிம்மதியா இருக்க முடியாது, இந்த குடும்பத்தில் இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியா சாப்பிட முடியாது, என் பிள்ளைய நிம்மதியா நான் பெற்றெடுக்க முடியாது, இந்த வீட்டை விட்டு நான் என்னைக்கு வெளியே போறேனோ அன்னைக்கே எனக்கு உள்ளதெல்லாம் சரியாயிரும், எனக்கு எல்லாம் சரியாயிரும். நான் எதுக்கு திட்டு வாங்கணும், நான் எதுக்கு பேச்சு வாங்கணும், நான் எதுக்கு அவமானப்படணும், இவ்வளோ பெரிய குழந்தைய கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, நான் இந்த குழந்தைய வயிற்றுல வச்சுட்டு அவமானப்படணுமா? இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு சமாதானம் இருக்காது, இந்த வீட்டை விட்டு போனாதான் நான் சரியாவேன். ஆனா தூதனானவன் இங்கே நீ அடங்கி இரு அப்படின்னு சொல்றதுக்கு முதல் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, நீ இந்த இடத்தை விட்டு போனா எல்லாம் சரியாகும்னு நீ நினைக்கிற, ஆனா இந்த இடத்தை விட்டு போனா உனக்கு என்ன கூட இல்லைன்னா, உனக்கு பாதுகாப்பு கூட இல்லை, பாதுகாப்பு கூட இல்லை. இன்னைக்கு இந்த உலகம் அப்படியே ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறதுக்கு ரொம்ப விரும்புது, ஸ்டிக் பண்றதுக்கு யாருமே விரும்பல, கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருக்குமே இஷ்டம் இல்லை. நீ என்ன கண்ட்ரோல் பண்றியா, நீ என்ன செய்யாதேன்னு சொல்றியா, இல்லை உன் கூட நான் இருக்க மாட்டேன், உன் கூட நான் கண்டினியூ பண்ண மாட்டேன். நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி நிறைய பேர் தன்னுடைய கணவனாரை விட்டு பிரிகிறதற்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க, மனைவியை விட்டு பிரிகிறதுக்கு ரெடியா இருக்காங்க. என்ன தெரியுமா, என் பிள்ளைய நான் வளர்த்துக்குவேன், என் பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிச்சுக்குவேன். சிஸ்டர், உங்க பிள்ளைய நீங்க வளர்த்து படிக்க வைக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஆனா திருமணம்ன்ற ஒன்றை நீங்க பார்க்கும்போது உங்க பிள்ளைக்கு கண்டிப்பா யார் தேவைப்படுவா தெரியுமா? அப்பா கண்டிப்பா தேவைப்படுவாங்க, அம்மா கண்டிப்பா தேவைப்படுவாங்க. அப்பா இல்லாத அம்மா இல்லாத நிறைய பிள்ளைகள் இந்த உலகத்துல வருத்தப்படுவது உங்களுக்கு தெரியும். இந்த ஜபத்துல இருக்கிற உங்க அம்மா சரியில்லை, உங்க அப்பா சரியில்லைன்னா நீ வருத்தமே படாத, இயேசு அப்பா உனக்கு அப்பாவா இருப்பாரு, இயேசு உங்களுக்கு தாயா இருந்து நிச்சயமாய் உங்களை நடத்துவார். ஆனா நிறைய பேரை எங்க ஊழியத்துல பார்த்திருக்கிறேன், தன்னுடைய கணவனாரை விட்டுட்டு எனக்கு ஒரு பையன் இருக்கான், எனக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா, +2 வரைக்கும் படிக்க வச்சா போதும், அதுக்கப்புறம் அவ சம்பாரிச்சு தந்துருவா என்ன அப்படின்னு நினைச்சு தன்னுடைய குடும்பத்தை விட்டு என்னால அடங்க முடியாது, என்னால கீழ்ப்படிய முடியாது, என்னால இப்படி இருக்க முடியாதுன்னு சொன்ன நிறைய கணவனார் நிறைய மனைவி இன்னைக்கு என்னுடைய கண்களுக்கு முன்பாக கஷ்டப்படுகிறத நான் பார்க்கிறேன். கடந்த நாட்களிலே வெளி ஊழியத்துக்கு போகிறதற்காக சென்னையில் எனக்கு ஒரு பரிசோதனை ஒன்று இருந்துச்சு. அப்படின்னா அந்த வெளி ஊருக்கு போகிறதுக்கு அவங்க அப்ரூவல் கொடுக்கறதுக்கு. அப்போ என்னுடைய ஃபைலை நான் உள்ளே கொண்டு போய் கொடுத்தேன். அப்போ உள்ளே கொண்டு போய் கொடுக்கும்போது என்னை வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்போ வெயிட் பண்ண சொல்லும்போது அங்கே ஒரு பேர் கூப்பிட்டாங்க, கவுண்டரில் ஒரு பேர் கூப்பிட்டாங்க. என்ன பேர் கூப்பிட்டாங்கன்னா வல்சலம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. வல்சலம் அப்படி, எங்கள் அப்பாவுடைய பேர் வல்சலம், என் பேர் பென்ஸ். என்னுடைய பேரை வல்சலம்னு கூப்பிட்டோன்னா நான் வேற யாராவது இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். அடுத்த வார்த்தை வல்சலம் பென்ஸ் வாங்க அப்படின்னாங்க. ஓ, அப்போ என்ன தான் கூப்பிடுறாங்க. அந்த யூனிட்டுக்குள்ள ஒரு 6-7 இடத்திற்கு போனேன். எல்லா இடத்துலையும் என்ன பென்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணல, என்ன பென்ஸ்ன்னு யாருமே கூப்பிடல. ஆனா எதுதான் கூப்பிட்டாங்க தெரியுமா? எங்க அப்பாவுடைய பேரை சொல்லி மட்டும்தான் என்ன கூப்பிட்டாங்க. எனக்கு இருக்கிற சர்டிபிகேட்டு, எனக்கு இருக்கிற பாஸ்போர்ட்டு, எனக்கு அவங்க அப்ரூவலுக்கு கொடுத்த லெட்டரு, இதுல எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் நேம் பென்ஸ்ன்ற பேர் அல்ல. யாருடைய பேர் இருந்துச்சு தெரியுமா? என் அப்பாவுடைய பேர் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அப்பா இறந்து போயிட்டாருன்னா பிரச்சனை இல்லை, எங்க அப்பா இறந்துட்டாருன்ற ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம். எங்க அப்பா எங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொன்னா பரவாயில்ல, சரி எங்க அப்பா இந்த மாதிரி போயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லி இன்னொருத்தங்கள்ட்ட புரிய வச்சிடலாம். ஆனா அதே நேரத்தில்
அப்பா உயிரோட இருந்தும் அம்மா உயிரோட இருந்தும் ஏதோ ஒரு ரீசனை சொல்லி நான் வாழ்ந்துக்குவேன், நான் நின்னுக்குவேன் அப்படின்னு சொல்லுகிற ஒவ்வொருத்தரை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சில நேரத்தில் நம்முடைய மனசுல வெளியே போனா எல்லாமே சரியாயிரும் நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நீ சரியா எப்போ உனக்கு வெளியில இருக்கிற சூழ்நிலை சரியாகுதோ அப்ப நான் இந்த பலத்த கையினால உன்னை என்ன பண்ணுவேன்னா உன்னை வெளியே நான் கொண்டு போவேன். ஆண்டவருடைய பிள்ளையே, இங்க இருக்கிற வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஏதோ ஒரு பையன் கொடுக்கிற நம்பிக்கை, ஒரு பொண்ணு கொடுக்கிற நம்பிக்கையில் இத்தனை நாளும் அடங்கி இருந்த அம்மாவை விட்டு அப்பாவை விட்டுட்டு நீ ஃப்ரீயா அப்படியே ஈஸியா கண்டிஷனே இல்லாம எங்க அப்பா திட்டிட்டே இருக்காரு, எங்க அம்மா திட்டிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு நீ வீட்டை விட்டு வெளியே போகணுன்ற அந்த மனசு உனக்குள்ள இருக்குமானால் மரணம் வரைக்கும் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. இந்த ஊழியக்காரர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோ. உன்னுடைய வாழ்க்கையில இவங்களை விட்டுட்டு போனா சரியாகும்னு நீ எதையெல்லாம் நினைக்கிறியோ அத்தனை பிரச்சனையும் 10 மடங்கா உன் தலை மேல வந்து நிற்கும்போது நீ பரிதபிக்கப்பட்டவனாய் மாறிவிடுவாய். இளையகுமாரன் தன் தகப்பனை பார்த்து, எனக்கு சொத்தெல்லாம் கொடுங்க, என்னுடையதெல்லாம் எனக்கு கொடுங்க, உங்க கூட எல்லாம் இனியெல்லாம் டிராவல் பண்ண முடியாது, நீங்க ஓல்டு, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு ஜாவா தெரியுமா, உங்களுக்கு கூகுள் தெரியுமா, உங்களுக்கு ஃபேஸ்புக்னா என்னன்னு தெரியுமா, எனக்கு கொடுங்க, உங்களோட எல்லாம் குப்பை கொட்ட முடியாது. தன்னுடைய தகப்பனாரிடத்திலிருந்து வெளியே போனா அடங்கி இருக்க முடியாம வெளியே போனா எல்லாமே சரியாயிரும் நினைச்சான். ஆனா வேதம் சொல்லுகிறது, பன்றியினுடைய தவிட்டினால் தன்னுடைய வயிறை நிரப்புவதற்கு ஆசையாயிருந்தான். ஏற்ற காலத்தில் பிரதர், ஏற்ற காலம்ன்றது உங்களுக்கு தெரியாது சிஸ்டர், ஏற்ற காலம்ன்றது எனக்கு தெரியாது, ஏற்ற காலத்தை நம்மளால கண்டுபிடிக்கவும் முடியாது. ஏன் அப்படின்னா என்னுடைய காலங்கள் என் கரத்திலே அல்ல, என்னுடைய காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்கு அப்படின்னா கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற என்னுடைய காலம் எத்தனை வருஷத்துல உயர்த்த போறாரு, எத்தனை வருஷத்துல தூக்கி நிறுத்த போறாரு, எத்தனை வருஷத்துல அங்கீகரிக்க போறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், கண்டிப்பாக எனக்குன்னு ஒரு ஏற்ற காலம் இருக்குது, ஏற்ற சமயம் இருக்குது. அன்னைக்கு எத்தனை பேர் தடுத்து நிறுத்தினாலும், எத்தனை பேர் கட்டி போட்டாலும், எத்தனை பேர் உட்கார வச்சாலும், எத்தனை கை என்ன அமுத்தினாலும் அங்கிருந்து ஏற்ற காலம் வரும்போது என்ன தூக்கி கொண்டு போய் நிலை நிறுத்துறதுக்கு வல்லமை உள்ள ஒரு கர்த்தர் இருக்கிறார். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருஷம் அடிமைப்படுத்தலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளியே வருகிறது சிம்ம சொப்பனமா இருக்கலாம். யார் நினைச்சாலும் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து இவங்களை வெளியவே போக முடியாதுன்னு நினைக்கலாம். ஆனா ஏற்ற காலம்னு ஒன்று வந்ததுக்கு பிறகு பார்வோன் எத்தனை யுத்திகளை கையாண்டாலும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தவர். அவர்களுடைய ஓட்டத்தை, அவர்களுடைய டிராவலை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியல. ஆனா 10 வாதையை பார்த்து போங்கன்னு கட்டளையிட்ட பார்வோனுடைய இருதயம் கடினமாகி, அது எப்படி நான் விட்டேன், அது அவங்கள விடக்கூடாது, கண்டிப்பாக நான் திருப்பி கொண்டு வருவேன் நினைச்சு தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற மொத்த இராணுவத்தையும் கூட்டிட்டு திரும்பி பின்தொடர்ந்து போனான். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு, எப்பா என் பிள்ளை இத்தனை வருஷமா பலத்த கைக்குள்ள அடங்கி இருந்தாச்சு, இனி அவனை தனியா நான் நிக்க பண்ண போறேன், அவனை எடுத்துட்டேன், இனி நீ எத்தனை பராக்கிரமசாலிகளை கூட்டிட்டு வந்தாலும் என் பிள்ளைய திரும்ப கொண்டு வர முடியாது. அவனை உயர்த்துகிற உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற காலத்தை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை வச்சுட்டாருன்னா அதை ஒருத்தராலும் பூட்ட முடியாது, கண்டிப்பாக பூட்ட முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஒன்று ஆண்டவருடைய கரத்துல அப்படியே அடங்கி பிரதர், யாருக்காக ஆண்டவர் பேசுறான்னு தெரியல, சிஸ்டர் யாருக்காக பேசுறான்னு தெரியல, ஆனா யாரோ ஒருத்தருக்காக கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு. மகளே அவசரப்படாத மகளே, என் பலத்த கைக்குள்ள அடங்கிரு,
நீ நினைக்கிற அங்க போனா எந்த சண்டையும் இல்லை, அங்க போனா எந்த வாக்குவாதமும் இல்லை, அங்க போனா நிம்மதியா இருக்கும். நான் நிம்மதியாச்சும் வாழுவேன் இல்ல, இந்த தொந்தரவு என்னால தாங்க முடியல, இந்த மன கஷ்டம் என்னால சகிக்கவே முடியல. நீ சிறுமைப்படுத்தப்படலாம், நீங்கள் அவமானப்படுத்தப்படலாம், உன் மனசு உடைஞ்சு போய் வந்திருக்கலாம். பாஸ்டர், நான் கடந்து போகிற சிறுமை எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? வயிற்றுல அவ்வளோ குழந்தைய சுமக்கிறேன், பச்சை தண்ணிக்கு கூட வழி இல்லை, நான் செஞ்சுட்டு இருந்த வேலையே நான் திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறேன், என்னை பிள்ளைதாட்சி உள்ளவான்னு கூட பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்ச நாளைக்கு நான் உன்னை உயர்த்துகிற வரைக்கும் அந்த பலத்தை கைக்குள்ள நீ அடங்கி இரு, நான் உன்னை தூக்குவேன், நான் உன்னை நிறுத்துவேன், நான் உன்னை அந்த இடத்துலேருந்து எடுப்பேன், நான் உன்னை அங்கீகரிப்பேன், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நான் உனக்காக வழிகளை உண்டு பண்ணுவேன். நம்புறவங்க கரங்களை மேலே தட்டி கொண்டு ஆமேன் என்று சொல்லி, ஆமேன் என்று சொல்லி, சத்தத்தை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லி, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நிறைய பேரை கர்த்தர் அவருடைய பலத்த கையினால எடுக்க போறாரு. ஓ ஹalleluya, ஹalleluya. ஏற்ற காலம் நிறைய பேருக்கு வரப்போகிறது. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நிறைய பேருக்கு ஒரு ஏற்ற காலமாய் நீங்க பட்டிருக்கிற சிறுமையை கர்த்தர் பார்க்க போறாரு, அவமானத்தை பார்க்க போறாரு, நீங்கள் தூசிக்கப்படுகிறதை கர்த்தர் பார்க்க போகிறாரு, நீங்கள் சுமக்கிற நிந்தையை கர்த்தர் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் படுகிற சகல பிரயாசத்தையும் கர்த்தர் காண்கிறார், கர்த்தர் காண்கிறார். ஸோ நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நான் அடங்கி இருக்கணும். ஏன் நான் அடங்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் மனசுல ஒரு பொய்யான பிம்பத்தை பார்க்குறேன். நான் போன உடனே எல்லாம் எனக்கு சரியாயிரும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு எப்போ சரியாகும் அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிறத சரி பண்ணிட்டு என்னை கொண்டு போய் உட்கார வைக்கிறது தான் கரெக்டு. நம்ம நிறைய பேர் நான் போன உடனே எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அங்க இருக்கிற சூழ்நிலையை நான் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னை கொண்டு போய் அந்த இடத்துல வைப்பேன். ஹalleluya. யோசேப்பை கர்த்தர் அந்த ஜெயிலில் போடக்க அனுமதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஏன் ஆண்டவர் ஜெயிலில் அனுமதிச்சார் அப்படின்னு சொன்னா, எப்பா நீ இப்பவே போய் உட்கார்ந்துட்ட அப்படின்னு சொன்னா உன்னை நிறைய பேர் மதிக்க முடியாது. இப்போ எந்த ஏதுவுமே அங்கே இல்லை. ஆனால் ஒன்று, நீ தேவைப்படுகிற ஒரு நாள் வரும், உன்னை தேடுற ஒரு நாள் வரும். யோசேப்பே, இன்னைக்கு நீ சிறைச்சாலையில இருக்கிறாய், உன்னை யாருமே தேட வரல, உன்னை யாருமே விசாரிக்க வரல. ஆனா சீக்கிரத்துல நீ ஒரு இடத்துல பயன்படுவ, நீ ஒரு இடத்துல தேவையாய் மாறுவாய். அன்னைக்கு உன்னை தேடும் போது நீ அவங்களுக்கு முன்னாடி நின்னா மகிமையா இருக்கும்னு இங்க இருக்கிற நிறைய யோசேப்புகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. இங்க இருக்கிற நிறைய யோசேப்புகளை, பிரதர் இன்னைக்கு நீங்க போய் நின்னா மதிப்பு இருக்காது, பிரதர் சிஸ்டர் இன்னைக்கு போய் நீங்க நின்னா மதிப்பு இருக்காது. ஆனா இயேசு உங்களுக்காக எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துவார், இயேசு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துவார். உங்களை தேடுவாங்க, உங்களை கொண்டு போய் நிற்க வைப்பாங்க, உங்களை அழைப்பாங்க. அந்த இடத்துல எல்லாருடைய கண்ணும் உங்களை பார்க்கும், எல்லாருடைய சிந்தனையும் உங்களுக்கு நேராய் திருப்பப்படும். அப்படிப்பட்ட ஒரு நாளில் கர்த்தர் அனைத்து ஜனங்களுக்கு முன்பாகவும் யோசேப்புனுடைய தலையை உயர்த்தினது போல உங்க தலையும் உங்க பிள்ளைகளுடைய தலையையும் கரங்களை தட்டும் போதே அது அப்படியே ஆம் என்றும் ஆம் என்றும் ஆம் என்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும். ஜீசஸ், ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு பாடல். என் கருவை உம் கண்கள் கண்டதே, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். வாலிப தம்பி தங்கச்சி, நீ அடங்கி இருக்கணும், நீ அடங்கி இருக்கணும். நீதிமான் உன் தலையின் மேல் குற்றது உனக்கு எப்படி இருக்கணுமாமா? சொல்லுங்க சத்தமா. நீ திருப்பிட்டு வரக்கூடாது, திமிரிட்டு வரக்கூடாது. மகளே, உன்னை உங்க அம்மா திட்டுறது அப்பா திட்டுறது உனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களை தலையில என்ன வார்த்தமா இருக்கும், அப்படி திமிரிட்டு என்ன கேட்கக்கூடாது. பரவாயில்ல பரவாயில்ல, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன்னை நான் உயர்த்த போறேன், உன்னை ஏற்ற காலத்துல நான் உயர்த்த போறேன். ஆனா இப்போ ஒரு பலத்த கைக்குள்ள நான் உன்னை வச்சிருக்கிறேன்.
உங்க அம்மாவுடைய கை உன்னை நெருக்குதோ, உங்க அப்பாவுடைய கை உன்னை நெருக்குதோ, உங்களுடைய மேனேஜருடைய கை உங்களை நெருக்குதோ இல்லையோ, அவங்க கை மேலே இருந்தாலும் உன்னை சூழ்ந்து கர்த்தருடைய கை இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த கை உங்களை நசுக்க முடியாது. மேனேஜருடைய கை உங்களை நசுக்க முடியாது. நீங்க யாருடைய கையில இருக்கிறீங்கன்னா கர்த்தர் கரத்துல. கர்த்தர் கரத்துல. ஒவ்வொருத்தரும் கேளுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் அடங்கி இருக்கிறேன், ஆண்டவரே நான் அடங்கி இருக்கிறேன், ஆண்டவரே என்னை காண்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்.